துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 15/4/2024 முதல் குரு பகவானுடைய ஆட்டம் ஆரம்பங்க. ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுடைய மற்றொரு ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றாருங்க குரு. அப்படி குரு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல அமர்வதால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் என்பது நிகழ இருக்கின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அதாவது துலாம் ராசி ரிஷபராசியில் மிகவும் வலுவாக அமர்கின்றாருங்க குரு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ரிஷபராசியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகின்றதுங்க. அங்கு சென்று குரு சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாங்க. ஆனால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாதுங்க குருவை. எனவே அவர் அஷ்டமத்தில் மறைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த கிரகமாகத்தான் பார்க்கப்படுகின்றார். ஏனென்றால் மீன ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது நல்லதொரு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும், அதே சமயம் தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெற்றும்போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அஷ்டமத்தில் நுழைவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஆடும் ஆட்டமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாதகமும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது, முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில இருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த ஒரு தருணத்தில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்ததொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு தருணமாக அமையப் போகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுபகிரகமாக நவகிரகங்களிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகின்றாருங்க. அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகத்தை உச்ச வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டுங்க. ஏனென்றால் சுக்கிரன் அவருடைய நட்பு கிரகமாக, அதாவது சமகிரகமாக பார்க்கின்றாருங்க. எனவே தான் இந்த ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார். உதாரணமாக குரு ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான ஒரு குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய நினைவாற்றலும் சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் என்பது இருக்கலாங்க. ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடியவர். ஆனால் இவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியை முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும்போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த ஒரு விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகின்றதுங்க. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகின்றது. சமபலம் பொருந்தியதால் இருவருமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் தன்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்லை மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகின்றாருங்க. அப்போது அவருக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படுகின்றது. மற்றொரு நபருக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகின்றதுங்க. இதனால் மனம் உடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்க்கையில சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் என்பது பலவற்றை சந்திக்கின்றார். எனவே மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த ஒரு நபர் வேறு ஒரு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கின்றாருங்க. அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியையே சந்திக்கின்றாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போவதில்லை. ஏனென்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கின்றாருங்க. தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றாருங்க. தற்போது அரசு வேலைக்கான ஒரு போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஒரு தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கின்றாருங்க. வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கின்றாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய
எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வினுடைய முடிவானது அறிவிக்கப்படுகின்றது. முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்ததொரு வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபரானவர் வெற்றி பெறுகின்றாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்றதொரு மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கின்றார். ஏனென்றால் அவருக்கு அந்ததொரு வேலையானது அந்தொரு சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டுங்க. ஏனென்றால் பல பணி சுமைகள், எனவே முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிட்டுங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையும் இணையக்கூடிய ஒரு தகுதியை பெற்று அந்த ஒரு வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகின்றாருங்க. ஆனால் தனியார் துறையில் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிவிடுங்க. ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற ஒரு சிரமம் என்பது எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில் சூறாவளி போல உங்களுடைய வாழ்க்கையில் சிதறியிருக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் என்பது வரும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மைதாங்க. பல தோல்விகளை கண்ட அந்த ஒரு நபர் தன்னுடைய திறமையையும் படிப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு இது எப்படியாவது மிகப்பெரிய ஒரு வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிகதொரு மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு அதிக மதிப்பெண்ணையும் பெறுகின்றாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகின்றது. அதே போன்று தான் குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதுங்க, மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலையை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கின்றார். அவருடைய பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் நன்மை கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கின்றாருங்க. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனுடைய பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தாங்க. எனவே தான் வானியலினுடைய அரசனாகவும் கிரகங்களுடைய தலைவனாகவும் பார்க்கப்படுகின்றாருங்க. மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகின்றதுங்க. குருவினுடைய அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையுமே சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தோட அதிபதியாக இருக்கின்றாருங்க. சகாய அதிபதியாகவும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த ஒரு தருணத்தில் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கு நுழைவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட அவர் அஷ்டமஸ்தானத்தில் நிறைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் சனி போன்று பெரிய அளவிற்கு சிரமம் என்பது நிச்சயமாக ஏற்படாதுங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருப்பவர் தான் குரு. அப்படிப்பட்டவருடைய சுப பார்வை பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்துகின்றதுங்க. குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கின்றது. தனஸ்தானம், சுபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த சிக்கல்கள் விலகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க. உடல்நல ஆரோக்கியம் முன்னேற்றம் என்பது கிடைக்கும்.
கிடைக்கும். குடும்பத்தில் திட்டமிட்ட காரியங்களை வெகு சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது. ஏனென்றால் குரு அமைப்பு அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது ராகு 6ல் இருக்கின்றாருங்க. எனவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 8ல் மறைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை. அஷ்டமஸ்தானம் என்ற எண்ணி அவசியமாக வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதுங்க. அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. வாக்குஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் வார்த்தைகளை மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகின்றது. குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகளில் நிச்சயமாக நல்லதொரு பலன் உண்டுங்க. குரு அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட விஷயங்களில் எந்த விதமான தடையும் ஏற்படுத்த மாட்டாருங்க. எனவே திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடையை சந்திப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. மேலும் இந்த தருணத்தில் வரவு அதிகரித்தாலும் கூட அதைவிட செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. எனவே வீண் விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் அதீத கவனம் தேவை. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று வருத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. எனவே சேமிப்பு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுங்க. ஆனால் அதே சமயம் சுப விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்களாக புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகத்துறையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ல் இருக்கின்றாருங்க. எனவே ஐயம் இன்றி இந்த தருணத்தில் பல பணிகளை மேற்கொள்ளலாம். குரு அஷ்டமத்தில் நிறைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட மாட்டாருங்க. ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி. எனவே உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை சற்று அலைந்து திரிந்து முடித்தாலும் அதன் காரணமாக நல்லதொரு ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அவ்வப்போது சாதகமற்ற சூழ்நிலை நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கலாம். அப்போது விட்டு கொடுத்து செல்வது நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் சரி, எதையும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாதீர்கள். சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம். அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெற முடியும் என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது பல்வேறு பணிகளில் ஏற்பட்ட தொய்வுகள் நிச்சயமாக மாறுங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி இப்படி மாறி மாறி சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே சில நேரங்களில் நன்மை அதீதமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளும் கலைத்துறை சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களை எந்த விதமான சிரமமும் நிச்சயமாக இல்லைங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் குரு அஷ்டமத்திலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால நிச்சயமாக பெண்மணிகள் எதை செய்தாலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். நிச்சயமாக